வணக்கம். இந்தியாவில் நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு மோடி முட்டியிருக்காருன்னா, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு மோடி முட்டியிருக்காரு. இன்னைக்கு உலகளாவிய வகையில் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதல் பெரிய பிரச்சனையாக மாறிக்கிறது. இது குறித்து இன்னைக்கு உலக நாடுகள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறது. தங்கள் நாட்டோட பொருளாதார கொள்கைகளை தொழில்துறை கொள்கைகளை இந்த காலநிலை மாற்றத்தை அடிப்படையாக வச்சு தான் வகுக்கிறாங்க. அதே போல உலக நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டு இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாக இருக்கிறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க, செயல்பட தொடங்குறாங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் ஒன்று அமெரிக்கா. அந்த அமெரிக்கா நாட்டோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல்ல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு அறிவிச்சார். அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். அந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்திய நாட்டை சேர்ந்த குடிமக்கள்ல 100க்கும் மேற்பட்டவங்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தார். அப்படி நாடு கடத்துறப்ப இந்திய நாட்டை சேர்ந்த குடிமக்கள் கைகாலில் விளங்கிட்டு அவமரியாதை செஞ்சு இந்த நாட்டுக்கு அனுப்புறாரு. இது உலக அரங்கில் கவனிக்கப்படுது. இந்தியாவை சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் இதுக்கு கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு பண்றாங்க. இதுக்கு இந்தியாவுக்கு பெருத்த அவமானம், தலைகுனிவு. எப்படி இந்த நாட்டு குடிமக்களை கைகாலில் விளங்கிட்டு அனுப்பலாம், அவங்க பயங்கரவாதியா தீவிரவாதியா அப்படிலாம் கேட்டாங்க. இப்படி எல்லாரும் கேட்குறாங்க. எப்போதும் தேசபக்தி தேசப்பற்று என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா, இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவங்க என்ன கண்டனங்களை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வாய் திறக்கவே இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு கண்டனமோ எதிர்ப்போ எதையுமே பதிவு பண்ணல. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி விகடன் நிறுவனத்தோட இந்த விகடன் பிளஸ் அப்படிங்கிற இணைய இதழில் அட்டைப்படத்தில் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க, கேலி சித்திரம். அந்த கார்ட்டூன்ல டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் பக்கத்தில் நாற்காலில் உட்காந்துருக்காங்க. அதில் மோடியோட கைகாலில் விலங்கு போடப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கார்ட்டூன். அந்த சம்பவத்தை சித்தரித்து அப்படியே கார்ட்டூனாக போட்டிருக்காங்க. இந்த கார்ட்டூனை போட்டதுக்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அப்புறம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இவங்கள்லாம் அரசியல் அழுத்தம் கொடுத்து விகடனோட இணையதளத்தை முடக்கியிருக்காங்க. நேற்று இரவு முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பல தரப்புலேருந்தும் கண்டனங்கள் குவிஞ்சு கொண்டிருக்கு. எப்படிங்க முடக்கலாம், இது கருத்துரிமைக்கு எதிரானது. இந்திய அரசியல் சாசனம் அடிப்படை உரிமையாக கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை போன்றவற்றை வரையறுக்குது. இந்த கார்ட்டூன் போறதெல்லாம் எல்லா நாடுகளிலும் இருக்குது. இது ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை எவ்வளவு கடுமையாக வேணாலும் கார்ட்டூன் போடலாம், அது அவங்களோட விருப்ப உரிமை. இது ஒரு கருத்து தான். இதுக்கு ஒரு இணையதளத்தை முடக்குவாங்கன்னா இது எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்படி பாஜக இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கு. அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த குடிமக்கள்ல 100க்கும் மேற்பட்டவங்களை அவமரியாதை செஞ்சு அவமானப்படுத்தி அவங்க கைகாலில் விலங்கு போட்டது பிரச்சனை இல்லையா. நாட்டுக்கு அதனால எந்த அவமானமோ தலைகுனிவோ எந்த மான பிரச்சனையும் இல்லையா. ஆனா மோடி கைகாலில் விலங்கு போட்டது போல ஒரு கார்ட்டூன் போட்டா அது நாட்டுக்கு பெருத்த அவமானமா, பெரிய பிரச்சனையா. இவ்வளவுதான் பாஜக. இந்த பாஜக இதுக்கு விகடனோட இணையதளத்தை முடக்கியிருக்காங்க. விகடன்கிறது நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்டது. விகடன் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு ஊடக நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கே இந்த நிலைமைன்னா மற்ற நிறுவனத்துக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்ப இது மற்ற ஊடகங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல், மிரட்டல். இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அண்ணன் சீமானர்கள் முதன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இது ஜனநாயக படுகொலை, இதை எதன் பொருட்டும் ஏற்க முடியாது. சுதந்திரங்கிறது எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் சுதந்திரம். இந்த அடிப்படை உரிமைகளே இருக்காதுன்னா இது மக்களாட்சி நாடா இல்லை எப்படிப்பட்ட நாடு, அடிமை நாடா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனம் நிலவுதா இல்லை மக்களாட்சி தத்துவம் நிலவுதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்படி பாஜக அரசுக்கு மிக கடும் கண்டனங்களை வெளிப்படுத்திய அண்ணன் சீமான் அந்த கார்ட்டூன்ல எந்த பிழையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, அது எந்த விதத்திலும் சட்டவிரோதம் இல்லை. இதுல அமெரிக்க அரசை கேள்வி கேட்க, அமெரிக்க அரசை கண்டிக்க வக்கற்ற கையாளாகாத பாஜக அரசு கார்ட்டூன் போட்டதுக்காக விகடன் நிறுவனத்தோட இணையதளத்தை முடக்கினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும். ஐயா ரஜினிகாந்தை அண்ணன் சீமானவர்கள் போய் சந்திச்சாங்க. அது அரசியலற்ற ஒரு சந்திப்பு, இயல்பான ஒரு சந்திப்பு. ஆனா அந்த சந்திப்புக்கு பலவித சாயங்கள் பூசப்பட்டுச்சு,
பலர் வந்து உள்நோக்கம் கற்பிச்சாங்க. இதை வந்து திமுக காரங்க பண்றாங்க அப்படின்னா, திமுக காரங்க, திமுக ஆதரவாளர்கள் வந்து பண்றாங்கன்னா நமக்கு நோக்கம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா விகடன் செய்தி நிறுவனம் வந்து ஜூனியர் விகடன்ல வந்து பக்கத்துல வந்து ஐயா ரஜினிகாந்தும் அண்ணனும் நிக்கிற மாதிரியும், அதுல அண்ணன் வந்து காவி உடை உடுத்திருப்பது போல சித்தரிச்சு போட்டாங்க. இது அந்த இந்த பத்திரிகையை ஜூனியர் விகடன் பத்திரிகையை பார்க்குற ஒரு பொதுவான மக்களுக்கு என்ன தோணும்னா, இது வந்து மார்பிங் சித்தரிக்கப்பட்டதுன்னு தோணாது. மாறாக அண்ணன் காவி உடை உடுத்திக்கிட்டு போய் ரஜினிகாந்த பார்த்தாரு என்பது போல நினைச்சிருவாங்க. இந்த அபத்தமும் இந்த ஆபத்தும் இருக்கு. இருந்த போதும் நமக்கு வந்து அந்த சந்திப்புக்கு பெரிய உள்நோக்கம் கற்பிச்சு பல கட்டுக்கதையில புனைஞ்சு காவி உடைய உடுத்தி விட்டு நமக்கு வந்து ஒரு முத்திரை குத்துனாங்க. யாரு? இந்த விகடன். இன்னைக்கு அதே விகடன் பாஜக அரசால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்கப்படுறப்ப எந்த தயவுதாச்சலும் இல்லாம இது ஜனநாயக படுகொலை, நாங்கள் விகடன் நிறுவனத்தோடு இந்த நேரத்துல அவங்களோட கருத்துரிமைக்காக அவங்க குரல்வழி நெரிக்கப்படுற இந்த வேலையில நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த விகடன் நிறுவனத்தோட இந்த இணையதளம் வந்து மீட்டெடுக்கப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அண்ணன் எப்போதுமே வந்து தனக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க, தன்னை ஆதரிச்சவங்க, எதிர்த்தவங்க அப்படின்னு பார்க்கறது இல்லை. எது சரியோ, எது நீதியோ, எது அறமோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க. அந்த அடிப்படையில இப்ப விகடன் நிறுவனம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த பாதிப்புக்குள்ளான விகடனுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டியது தார்மீக கடமை, முதன்மை பணி. அந்த அடிப்படையில எப்போதும் போல அண்ணனோட அறத்தின் குரல் விகடனுக்கு ஆதரவாக இப்போது ஒலித்திருக்கிறது. இதுல வந்து இன்னைக்கு அதே போல இன்னைக்கு காலையில வந்து அண்ணனோட செய்தியாளர் சந்திப்பு. இதுல புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்க நிதி தர மாட்டோம் அப்படின்னு பாஜக அரசுக்கு மிக கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தி பல கேள்விகளையும் வாதங்களையும் வச்சிருக்காங்க. அத்தோடு இந்திய திணிச்சன்னா அது வந்து நாட்டுக்கே பாதகமா போய் முடியும். இங்க வந்து ஒரு மொழி இருந்தா நாடு பலவாக மாறும். நாடு வந்து ஒரே நாடா இருக்கணும்னா பல மொழிகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வாதத்தையும் அண்ணன் சீமானவர்கள் வந்து வச்சிருக்காங்க. இந்த வாதத்தை வந்து வேற இந்த திராவிட இயக்க தலைவர் மக்கள் யாராவது வைப்பாங்களான்னா வைக்க மாட்டாங்க. அண்ணன் சீமானவர் வந்து தீர்க்கமா வச்சிருக்காங்க. இப்படி எப்போதும் போல பாஜகவுக்கு எதிராக சமரசம் இல்லாது சமர் செய்து கொண்டிருக்காங்க அண்ணன் சீமான். இப்ப விகடனுக்காக நாம் பேசுறோம். இதே விகடன் வந்து இதே திமுகவோட ஆட்சி காலத்துல இந்த G2 விவகாரத்துல விகடன் நிறுவனத்தின் மீது திமுக அரசு வழக்கு போட்டுச்சு. அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் வந்து சிலர் வந்து போராடினாங்க, கண்டனங்களை வெளிப்படுத்தினாங்க. இப்ப இந்த சமயத்துல கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த சன் நியூஸ்ல வந்து முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவங்க வந்து விகடன் நிறுவனத்துக்கு வந்து ஆதரவா வந்து பதிவு போட்டிருக்காங்க. இது கருத்துரிமையோட குரல் விலை நெரிக்கும் செயல், ஏற்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இதே விகடன் நிறுவனத்தின் மீது திமுக அரசு வழக்கு போட்டப்ப நீங்க ஏன் வாய் திறக்கல? சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் உட்காந்து பேசுறாங்க. சவுக்கு சங்கர் பேசிய பேச்சு, நீ வழக்கு போட்ட, கைது பண்ண, ஏதோ விதத்துல அதை விட்டுருவோம். அவருக்கு எதுக்க உட்கார்ந்தவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவர் பேசின கருத்தை வந்து ஆமோதிச்சார், அவ்வளவுதான். அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு போட்டு டெல்லிக்கு போன அவர் மேல கைது நடவடிக்கையை பாய்ச்சி அவரை சிறைப்படுத்துறாங்க. சிறைப்படுத்தோடு நிக்காம அவர் வீட்டில் போய் சோதனை போட்டாங்க. இங்க கைதுங்கிறது அந்த பேச்சுக்காக, சவுக்கோட பேச்சுக்காக ஃபெலிக்ஸ் எதிர்க்கப்படுறாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஃபெலிக்ஸ் வீட்டில் சோதனை போட வேண்டிய அவசியம் என்ன? அங்க மட்டும் சோதனை போடாம அவரோட ரெட்பிக்ஸ் அலுவலகத்துக்கு போய் அங்க 3 லட்சம் பெருமானம் உள்ள கேமராக்கள், கம்ப்யூட்டர், கணினியெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிருக்குது தமிழக காவல்துறை. அப்ப இந்த குணசேகரன் போன்ற நடுதலை பத்திரிகையாளர்கள், திமுகவுக்கு சொம்படிக்க தெரியாத அப்பாவிகள் எங்க போனாங்க? ஏன் வாய் திறக்கல? சவுக்கு சங்கரோட 1000 முரண்பாடு இருக்கு நமக்கு. அவரோட கருத்து நிலை, அவரோட அணுகுமுறை, அவரோட அரசியல் முடிவுகள் நமக்கு மாறுபட்ட பாதை இருக்கு. ஆனா சவுக்கு சங்கரை சிறைக்குள்ள வச்சு தாக்குனது, அவர் மீது ஒரே சமயத்துல 2 குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது, அதே போல பல பேர் மேல குண்டர் சட்டத்தை பாய்ச்சினது, வழக்கு போட்டது, கைது பண்ணது, சிறைப்படுத்தியது, அச்சுறுத்தியது, இது எதுவும் ஏற்பட்டதில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பொதுவெளிக்கு அதை கொண்டாந்து பொதுவெளியில போட்டு அவங்களுக்கு களங்கப்படுத்த நினைக்கிறது, இது போன்ற வேலைகள் வந்து காவல்துறையின் துணையோட நடக்குது. அப்ப எல்லாம் அந்த குணசேகரன் போன்ற நடுநிலை பெருமக்கள் எங்க போனாங்க? ஏன் வாய் திறக்கல? பாஜக பண்ணா வாய் திறப்பாங்க, திமுக பண்ணா வாயே திறக்க மாட்டாங்க.
இதுதான் அவங்களோட நியாய தர்ம அளவுகள்லாம். அப்ப நாட்டு மக்களை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நாம விருப்பு வெறுப்பு இல்லாம, காய்த்தல் உவர்த்தல் இல்லாம, அநியாயத்தை பாஜக பண்ணாலும் எதிர்ப்போம், திமுக பண்ணாலும் எதிர்ப்போம். இன்னைக்கு பாஜக விகடன் நிறுவனத்தை முடக்கிறான், அந்த இணையதளத்தை எதிர்க்கிறோம். அதே போல இதே விகடன் நிறுவனத்தின் மீது திமுக வழக்கு போட்டுச்சு, அதே எதிர்த்தோம். அப்ப நமக்கு பேசுவதற்கான தார்மீகம் இருக்கு, தகுதி இருக்கு. இவங்களுக்கு என்ன இருக்குது? திமுக அரசோட ஒடுக்குமுறையை, அடக்குமுறையை, எதேச்சதிகார போக்க, அச்சுறுத்தலை, மிரட்டலை, எல்லாத்தையும் வாய் மூடி கள்ள மௌனமா இருந்து ரசிச்சு விட்டு பாஜக பண்றவ மட்டும் வீரியமா பேசுவார். இந்த குணசேகரன் போன்ற ஆட்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு குணசேகரன் இல்ல, பல குணசேகரன் இங்க. அப்ப இந்த சமயத்துல விகடன் நிறுவனம் மீண்டு வர நம்ம ஆதரவை தெரிவிப்போம். அதே போல நம்மளை இனிமேயும் சங்கி பாஜகவோட பி டீம் அப்படின்னு முத்திரை குத்தோட விரட்டி விரட்டி வெளுப்போம்.